கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த வெளிப்பட புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார். கடந்த வாரங்களில் நாம் இந்த தியத்திரா சபை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனந்திரும்பும்படியான ஆலோசனை கொடுக்கவில்லை, மனந்திரும்பும்படியான காலங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், சமயங்களை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய சபைகளை குறித்து நம்ம பார்ப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் நிறைந்த சபைகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. தவறான போதனைகள், கள்ள தீர்க்க தரிசன சபைகள் இவைகளாம் பெருகி கொண்டிருக்கு. ஆனாலும் ஆண்டவர் இவைகள் படி நடக்கிற ஜனங்கள் அல்லது இவைகளை போதிக்கிறவர்களுக்கும் இதை பின்பற்றுகிறவர்களுக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்கென்றால் மனந்திரும்பும்படி, கள்ள உபதேசத்திலிருந்து வெளியே வரும்படியாக, அல்லது கள்ள சபை விட்டு வெளியே வரும்படியாய், கள்ள தீர்க்க தரிசனங்கள் விட்டு வெளியே வரும்படியாக தேவன் சமயங்களை, காலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் நாம் மனந்திரும்பும்படியான காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காணாதவர் போல இல்லை, ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் மனந்திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் வருவோம் என்றால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியும். அதே போலதான் இந்த தியத்திரா சபைக்கும் அல்லது கடைசி காலத்தில் இன்றைக்கு இருக்கிற உலகமெங்கும், நம்முடைய தேசத்திலும் நம்முடைய நாட்டிலும் அதிகமாக இன்றைக்கு ஆவிக்குற நிலைமையில் இருந்த சபைகளெல்லாம் இன்றைக்கு கள்ள உபதேசங்களாய் பெருகி போய்விட்டது. கள்ள போதனைகள், வைராக்கியமுள்ள சத்தியங்கள் இல்லை, உபதேசங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்களை கர்த்தர் கொடுக்கிறார், சமயங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த எபேசு சபைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களை கர்த்தர் கொடுத்தார். சிமர்னா சபைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல பெர்கமு சபைக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட காலங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த தியத்திரா சபைக்கும் ஒரு காலங்கள், ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் இந்த சபைக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட காலங்களை கர்த்தர் கொடுத்தார். இதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து இந்த வசனங்களை பார்க்கிறோம். அவைகள் மனந்திரும்பவில்லை என்கிற வார்த்தை அங்கே பார்க்கிறோம். அந்த 21வது வசனம் கடைசி, மனந்திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கள்ள சபையானது தேவன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சமயங்களை கொடுத்திருந்தாலும் அவைகள் மனந்திரும்புவதற்கான சமயங்கள் தருணங்கள் கொடுத்தாலும் மனந்திரும்பாமல் போகிறதை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இதே போலதான் தேவன் ஒரு மனிதன் மனந்திரும்பும்படியான காலங்களை, சமயங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே அந்த குறிப்பிட்ட காலங்களிலே மனந்திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு சமயங்கள் தக்க சமயத்தினை மனந்திரும்பி அவர்கள் வருவாள் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டால் அதற்குடைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சபைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தருணங்களை, காலங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சபை மனந்திரும்பவில்லை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதை குறித்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனங்களை பார்க்கும் பொழுது யேசபேலுடைய முடிவு, யேசபேலுடைய கடைசி காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார். அதே போல யேசபேலுடைய முடிவு மிக பயங்கரமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல ஒரு சத்திய நிறைந்த சபையை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆராதனை தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபை மக்கள் ஆவிக்குரிய ஆராதனை அசட்டையாக எண்ணுகிறோம், சபையை அசட்டையாக எண்ணுகிறோம்.
வசனங்களை உபதேசங்களை அசட்டையாக எண்ணுகிறோம். இப்படிப்பட்ட இவைகள்லாம் நமக்கு கடந்து வந்தும் அவைகளுக்கு செவி கொடுக்காமல் நாம் அற்பமாய் உதாசீனப்படுத்துவோமானால் ஒரு நாள் வரும் இந்த சத்தியங்கள் உபதேசங்கள் நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் இந்த யேசபேல் என்கிற இவளுக்கு காலங்கள் சமயங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த யேசபேல் எதற்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபைக்கு அடையாளமாய் அல்லது கள்ள உபதேச சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவைகள் ஒரு காலம் மனம் திரும்பாது என்பதையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்பாதவர்களுக்கு வருகிற தண்டனை என்ன என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். 3 விதமான காரியங்கள். ஒன்று, கட்டில் கிடையாக்குவேன், அவளோடு கூட பாவம் செய்தவர்களை உபத்திரவத்தில் நான் தள்ளுவேன் என்று சொல்கிறார். 3ஆவதாக அவருடைய பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள் என்கிற வார்த்தை 3 விதமான தண்டனையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க. முதலாவது, கட்டில் கிடையாக்கி. அப்படி என்றால் வியாதியினாலே, மரணத்தினாலே, நஷ்டத்தினாலே, வேதனைக்குள்ளாக அவர்களை தள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் கட்டில் கிடையாக்கி என்று சொல்லி. நீங்கள் உதாரணமாய் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சில வசனங்கள் இதை குறித்து சொல்லுகிறது. நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் உண்மையாய் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால் அது நம்மை நியாயம் தீர்க்கும் வியாதி உள்ளவர்களாய் மரணத்தை சந்திக்கிறதாய் அது கடந்து வரும் என்பதை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது கட்டில் கிடையாக்கி. 2வது, அவளோடு கூட பாவம் செய்தவர்களை உபத்திரவத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா என்ன என்பதை பார்க்கும் பொழுது அப்படி போதனைகள், அப்படி உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே தள்ளுவார் என்று சொல்லி. அப்படி போதனை என்ன என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழிபாடுகள், சடங்காச்சாரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே, ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே வந்துவிட்டது. தேவன் எதையெல்லாம் வெறுத்து தள்ளுகிறாரோ அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத சடங்காச்சாரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளும் இன்றைக்கு வந்துவிட்டது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது அதை இதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்காக உபதேசத்தை தள்ளிவிட்டு ஜனங்களுடைய விருப்பத்தை கேட்டால் போல தங்களுடைய உபதேசத்தை மாற்றிக்கொள்வது. தீர்க்க தரிசனங்கள் ஜனங்களை அல்லது பணத்திற்காக அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான தவறான தீர்க்க, தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், இவையெல்லாம் இவளுடைய போதனைகள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் என்கிற கள்ள உபதேசங்கள், இன்னும் பல விக்கிரக வழிபாடுகள், இவையெல்லாம் சபைகளுக்குள்ள வந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் இருந்த ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு தேவனை அல்லாத விக்கிரக ஆராதனை செய்கிற பூசாரிகளோடு கூட அவர்கள் மத்தியில் இருந்து அந்யோன்யம் ஐக்கியம் என்கிற சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு போகிற நிலைமைக்கு போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்களும் சபையும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்குள் போய்விட்டது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளோடு கூட பாவம் செய்தவர்களை உபத்திரவத்துக்குள் தள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யேசபேலுடைய வரலாறை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள், இதில் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவளுடைய சரித்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் என்ன செய்தான்? தேவன் அல்லாத சீதோன் ராஜாவாகிய ஏத்பகாலின் மகளாகிய யேசபேலை அவள் விவாகம் பண்ணுகிறான். 31வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு விக்கிரக ஆராதனை. அதன் பின்பாக இஸ்ரவேல் தேசத்தில் அதிகமான விக்கிரக ஆராதனை உள்ளே வந்தது.
விக்கிரக வழிபாடுகள், விக்கிரகத்துக்கான எல்லா விதமான காரியங்களும் இஸ்ரவேலுக்குள்ளாக வந்தது. அதை அனுமதித்தான் ஆகாப் ராஜா. அதன் பின்பாய் வந்த அவருடைய பிள்ளைகளும் விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேசத்துக்குள்ளாக வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரவத்துக்குள்ளே தள்ளுவேன் என்று சொல்லி. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட சபையை சார்ந்தவர்கள் உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளே போவார்கள், அல்லது உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கக்கூடிய சபை என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சபையிலே காணப்படுகிற இப்படிப்பட்டதான மக்கள் இருந்தார்கள். விசுவாசம் இருந்தது, பொறுமை இருந்தது, அது மாத்திரமல்ல அவருடைய ஊழியம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவருடைய கிரியைகளில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அதே வசனத்தை திரும்ப நாம் வாசிக்கலாம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 3 விதமான காரியங்கள். ஒன்று, கட்டில் கிடையாக்கி, அப்படி என்றால் வியாதி, வேதனைகள், நஷ்டங்கள், மரணம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2வது, அவளோடு கூட பாவம் செய்தவர்கள், அப்படி என்றால் அவளுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், இது சரிதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள். 3வது, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி, அவருடைய பிள்ளைகள் என்பது அவளை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஆவிக்குரிய நிலையில் தேவனை ஆராதித்த சபைகளும் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அவளுடைய பிள்ளைகளுக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசேபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இங்கே பார்க்கும் பொழுது பாகால்களை வணங்கினான், விக்கிரக ஆராதனை உள்ளே வந்தது. அதை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 40வது வசனம் ஒரு வாசிக்கலாம். ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். 51வது வசனம். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரேபியாவின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். இங்கே பார்க்கும் பொழுது அவன் மகனாகிய அகசியாவும் என்ன செய்தான், தன் தகப்பன் தன் தாய் செய்த தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அவன் நினைச்சுதான் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த மகனாகிய யோராம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலைகளை அகற்றிவிட்டான். இங்கே பார்க்கும் பொழுது இவனும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாப், அவருடைய மனைவியாகிய ஏசபேல், அவருடைய பிள்ளைகள் இருவரும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை தன் தேசத்திலே செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாய் அவர்களை எவ்விதமாய் அழிப்பேன், இயேசுவினுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் அங்கே சொன்னார். இதே போலதான் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் ஏற்றுக்கொள்கிறவர்களையும் அதன்படி செய்கிறவர்களையும் தேவன் என்ன செய்வார் என்பதை அங்கே கொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி நியாய தீர்ப்பு நாளே, அதாவது
அந்த கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறமாக 7 வருஷ உபத்திரவ காலம், அதன் முடிவில் அர்மகதோன் யுத்தம். அந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் உயிரோடு கூட பிடிச்சு அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் அவர்களை தள்ளுவது போல கடைசி நாட்களையும் இவர்களையும் இவ்விதமாய் ஆண்டவர் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலை தள்ளுவார் என்கிறதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மகா பாபிலோன் ஆகிய வேசித்தனங்கள் அல்லது கள்ள உபதேசங்கள், தவறான போதனைகள் நிமித்தமாக இன்றைக்கு சபைகள் சீரழிந்து போகிறதை நாம் இங்கே தியத்திரா சபையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த வசனத்தினுடைய காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக அதே வசனத்தினுடைய அடுத்த காரியம் 23வது வசனத்தில் உள்ளந்திரியங்களை என்று சொல்ல, அப்பொழுது நானும் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 18வது வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 7:9வது வசனம். இந்த வசனங்களாம் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனுடைய உள்ளந்திரியங்களை, நினைவுகளை, எண்ணங்களை அறிகிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய சிந்தைகளையும் நினைவுகளையும் எண்ணங்களையும் அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நானும் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்றும் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையினுடைய கிரியைகளை ஆண்டவர் அறிகிறார். தேவனுக்காக எந்த சபை வைராக்கியமாக இருக்கிறது, தேவனுக்காக யார் வைராக்கியமாக இருக்கிறார், யார் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறார், யார் சத்தியத்தின்படி வாழ்கிறார், அல்லது யார் எதை கள்ள தீர்க்க தரிசனம், எது உண்மையான சத்தியம் என்று விதாரித்து அறிகிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் அறிந்து ஆராய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக அதே வசனத்தில் கடைசியில் பலனளிப்பேன், உங்கள் கிரியைகளின்படியே நான் பலனளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை அளிக்கிறவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அவர் ஆண்டவராய் இயேசு அவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். உயிரோடு கூட இருக்கிற நாமும் அருவமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்கே ஆண்டவர் 7 வருஷம் அங்கே மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்து நடக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்குரிய பிரதிபலனை அளிக்கிற நாளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் தேவனுக்காய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அல்லது சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்லது உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அவனுக்கு ஆண்டவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தியந்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். தியத்திரா சபை காலங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இந்த சபையில் கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள், பலவிதமான வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிற அல்லது அதை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, நம்ம சபை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் நம்ம வர்றோம், எல்லாரும் ஆராதிக்கிறோம், எல்லாரும் சத்தியத்தை கேட்குறோம், எல்லாரும் வசத்தை கேட்குறோம். ஆனால் அதை கை கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? சிலர் தான் நம்ம இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம வர்றோம், அதுக்கப்புறம் சபை விட்டு போயிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் காரியங்கள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரியங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யுது, நம்மளை விட்டு அது
போகாமல் தான் இருக்குது. அபிஷேகம் நிரம்புகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்கிறோம், வசன வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய காரியங்கள், சடங்காச்சாரியங்கள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இன்றும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிற வாழ்க்கையிலும் அது என்ன செய்யல நீங்காமல் இருக்கிறது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் செய்தார்கள் அல்லவா, இதெல்லாம் நம்ம செய்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒன்றும் தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி அதை ஒதுக்கி தள்ளுகிற, இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம், இது கள்ள தீர்க்க தரிசனம் அல்லது இது கள்ள உபதேசம் என்று சொல்லி இதெல்லாம் புறம்பே தள்ளி உண்மையாயிருக்கிற பிள்ளைகளும் சபைக்குள்ளே இருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நிமித்தமாய் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், பல நிந்தைகள், பல அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவனுக்காக, சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த தியத்ரா சபையிலையும் இருந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது இங்கே பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே. சாத்தானின் ஆழங்கள் அப்படின்னா என்ன அப்படி என்று சொல்லும்போது, முதலாவது இயேசுவை குறித்து, சத்தியத்தை குறித்து சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இயேசுவை குறித்து நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னா, நிறைய பேருக்கு அவர் சுகமாக்குகிறவர், அவர் நம்முடைய வியாதியை போக்குகிறவர், நமக்கு சமாதானம் தருகிறவர், அவர் நம்ம கூட வருகிறவர், அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், அப்படி தான் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அவருடைய இன்னொரு முகமும் உண்டு. அவர் கீழ்ப்படியாவிட்டால், சத்தியத்தின்படி வாழாட்டால் அவர் அடிப்பார், அவர் தண்டிப்பார், அவர் நம்மளை கடிந்து கொள்வார் என்கிற இன்னொரு முகத்தையும் நமக்கு என்ன செய்யலை, நாம் காணலை. அதை எப்படி காண முடியும்னா, வேதத்தை வாசிக்கும் போது, ஆராயும் போது, அதை தியானிக்கும். அதுதான் மகத்துவம். இன்றைக்கி மேலோட்டமாக செய்தியை கேட்டுட்டு போயிடுறோம், அதுதான் நமக்கு பிரியமாக இருக்குது. ஆனால் அவர் கடிந்து கொள்வார், அவர் எச்சரிப்பார், அவர் தண்டிப்பார் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்போ இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, வசனத்தை ஆராயும் போது, தேவன் எப்படிப்பட்ட ஒரு பழம் இருக்குது அப்படின்னா, இப்போ மாம்பழம் எப்படிப்பட்டதுன்னா அது இனிக்கும், நல்ல ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். எப்படி தெரியுது அப்படின்னா, நாம் அதை வாங்கி வெட்டி சாப்பிட்டு மோந்து பார்த்து எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு தான் அது எப்படின்னு நினைச்சது தெரியுது. மேலே தோல் இருக்கும், உள்ள சதம் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய விதை இருக்கும், அப்படிலாம் நமக்கு தெரியும். மாம்பழம் பற்றியே யாருக்கும் தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் முன்னால் மாம்பழத்தை காமிச்சிட்டு இது எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னா என்ன சொல்லுவான், இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரோ ஒருவர் சொன்னது. ஆனால் அது உள்ளே என்னெல்லாம் இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதவன் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதே போலதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அதனுடைய ஆழத்துவம், அதனுடைய உள்ளார்ந்த அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் என்பது எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை என்பது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிவதற்கான ஞானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அவரை குறித்து ஆராய்ந்து கொள்வதற்கு அல்லது அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு தேவை. தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் இந்த வேத வசனத்தை வாசித்தா அவருடைய மகத்துவங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும். அவ்வளோ ஆச்சரியமானது. நம்முடைய தேவன் அவ்வளோ மகிமை உள்ளவன். அவருடைய கிரியைகள் மேலானவைகள். நம்ம அதை கிரகிக்க முடியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அதான் அவருடைய ஆழத்துவங்கள் என்று பார்க்கணும். அதே தான் பிசாசுடைய இங்கே சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசியும். தியந்திராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லி, அப்ப சாத்தானுக்கு ஆழங்கள் உண்டா? தேவனுக்கு இருக்கிற ஆழங்கள் மகத்துவங்களைப் போல சாத்தானுக்கு கிடையாது. அவருடைய ஒரே ஆழத்துவம், அதனுடைய ஆழங்கள் அல்லது அவருடைய கிரிகள் என்னன்னு பார்த்தா, கடைசியில் அவன் என்ன செய்ய போகிறான்? அக்னியும் கந்தகம் எரியிற கடலிலே அவன் பங்கடைய போகிறான்.
அவனும் அவனோடு கூட சேர்ந்தவர்களுக்கும் அதுதான் கடைசி முடிவு. ஆனால் தேவனுடைய ஆழத்துவம் அப்படி அல்ல. அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய வீடு மகிமையானது. அங்கே இருக்கிற விருட்சங்கள், நாம் கிரகிக்க முடியாத விருட்சங்கள் இருக்கிறது. அவர் நமக்கு வைத்திருக்கிற விருந்து அது மகிமையான ஒரு விருந்து. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நகரம் அது மேன்மையான ஒரு நகரம். அது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதான ஒரு மகிமையான ஒரு இடம். ஆனால் பிசாசுடைய ஆழத்துவம் அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கு எத்தனையோ கள்ள உபதேசங்கள் இருக்குது. நம்ம பட்டணத்தில் கூட சில இடங்களில் இன்னும் இருக்குது. அது எப்படின்னா, இலவசமாக உங்களுக்கு வேதத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படி சொல்லுவாங்க. சிலர் அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கள்ள உபதேசம் இலவசம் அப்படின்னாலே முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்படி போனவர்கள் திரும்ப சத்தியத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா பிசாசுடைய சிந்தைகளை நினைவுகளை அப்படியே இழுத்துருவான். அதுக்கப்புறம் திரும்ப அவர்களால் வெளியே வருவது மிக கடினம். அதில் 4வது பாயிண்ட், சாத்தானின் ஆழங்களை அறிந்து கொள்ள போனவர்கள் அதை பின்பற்ற தொடங்கினார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட சபையிலிருந்து வெளியே வரமாட்டான். அப்படிப்பட்ட சபையிலிருந்து விசுவாசிகள் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாஸ் நல்ல பிரசங்கம் பண்ணுகிறார், நல்ல சத்தியம், ஆசீர்வாதமான பிரசங்கம்பாங்க. ஆனால் அது கள்ள உபதேசம் என்பதை பிசாசு அவருடைய சிந்தைகளை மறைத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, அதை பின்பற்றுகிறவளோ விசுவாச அதான் இங்கே பார்க்கணும். அந்த வசந்த கடைசியில் பார்க்கிறோம், அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. எவ்வளோ அருமையான பாருங்க. இப்படிப்பட்ட உபதேசம் இருக்குது, கள்ள உபதேசம் இருக்குது, கள்ள போதனை இருக்குது. ஆனால் இந்த சபையில் அப்படிப்பட்ட ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்கள், அதான் அந்த வசனம் சொல்லு. ஒரு சிலர் இதெல்லாம் தவறான உபதேசம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். 6வதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் என்ற புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டதுமாய் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த வசனம் நாம் பார்க்கும் பொழுது, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். எது சத்தியம் அப்படி அறிந்து கொண்டோமானால் இந்த சபையில் அல்லது நம்முடைய சபையில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிவார். நான் என்ன அறிஞ்சுக்கிடுவேன், எல்லாரும் சத்தியத்தின்படி வாழ்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் சத்தியத்தில் படி வாழ்கிறார்கள், சத்தியத்தை நம்ம போதிக்கிற அதன்படி ஜீவிக்கிறான் என்று நான் நினச்சிக்கிடுவேன். ஆனாலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யார் சத்தியத்தின்படி வாழுகிறார்கள், யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், யார் சத்தியத்தை கீழ்ப்படுகிறார் என்பதை தேவன் அறிவார். ஏன் அப்படின்னா, சத்தியத்தை கேட்கிறவர்கள் தேவனை அறிகிறார்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறார்கள். சத்தியத்தை போதிக்கிறவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறபடியால் சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் அடுத்த வசனம் 25வது வசனம், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லும் அந்த காரியங்களை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் ஊக்கமான ஒரு சவாலையும் ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தை, பல உபதேசங்கள் உங்களுக்கு வரும், பல கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும், கள்ள உபதேசங்கள் வரும், கள்ள போதனைகள் வரும். இதெல்லாம் விட்டுட்டு தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் நீங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாய் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 20 வசனங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தில், இந்த சபையிலே தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தில் உபதேசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். எந்த காரியங்கள் வந்தாலும், எந்த உபதேசங்கள் வந்தாலும் நாம் ஒரு நாளும் அலசடிப்பட்டு
வீழ்ந்து விடாதபடி நம்முடைய மரணம் வரை, தேவனுடைய வருகை வரையும் நாம் சத்தியத்தில் உறுதியாய் பற்றி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற கொஞ்சம் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையாய் ஒரு உத்வேகத்தை, உற்சாகத்தை ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனம், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இங்கே பார்க்கும் பொழுது சாத்தானின் பலவிதமான மாய்மானங்களையும் தந்திரங்களையும் ஜெயிப்பது மட்டுமல்ல. முதல் காரியம் தான், சாத்தானின் பலவிதமான மாய்மானங்களையும் தந்திரங்களையும் ஜெயிப்பது மட்டுமல்ல, அவருடைய தவறான போதனைகள் அவ்வப்பொழுது எதிர்த்து நிற்பது மாத்திரமல்ல. முதல்ல என்ன செய்யணும்? அதை ஜெயிப்பது மட்டுமல்ல, ரெண்டாவது போதனைகளை எதிர்த்து நிற்பது மட்டுமல்ல, ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளாக இருக்கணும். ரெண்டாவது, மூணாவது அதான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். மூணாவது சொல்லப்படுகிறது, அப்படியே ஜெயங்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் உலகத்தின் மேல் அதிகாரம் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை தருவார். ஆண்டவராய் இயேசு வருகைக்கு பின்பு 7 வருட உபத்திரவ காலம், அதன் பின்பு அர்மகதோன் யுத்தம், அந்த யுத்தத்துக்கு பின்பாக பிசாசானவன் 1000 வருட சங்கிலினால் கட்டப்படுவான். இந்த பூமி 1000 வருடம் தேவனுடைய பிள்ளைகளால் ஆளுகை செய்யப்படும். ஆண்டவர் அப்பொழுது நீங்களும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் இந்த பூமியில் உள்ள ஜனங்களை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் என்று பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இது அவ்விதமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். 27வது வசனம், அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களும் இதை குறித்து சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் தன் குமாரனை குறித்து சொல்லும்போது கூட ஒரு வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முக்கியமாக சங்கீதம் 149 6 முதல் 9 வசனங்களை பார்க்கும் பொழுது 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜனத்தை இப்படிப்பட்ட அதிகாரங்களை தந்து தேவன் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கைக்காக அப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இப்போ எங்கள் காலம் முடிஞ்சது அப்படின்னா அழுது நீங்கள் இந்த இடத்துலேருந்து வேறு எங்கேயாவது போனாலும் எந்த செய்தியோ எந்த வசனங்களோ உங்களை ஒரு நாளும் சத்தியத்தை விட்டு வழிவிலகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனையும் தேவனுடைய ஆலோசனையுமாய் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 28வது வசனம், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன், விடிவெளியின் நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் அதை குறித்து பார்க்கிறோம். விடிவெள்ளி நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னாகமம் 24:17, என்னாகமம் 24:17, வெளிப்படுத்தல் 22:16 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு தமது மகிமை அவர்களுக்கு கொடுப்பார். ஏசு ஆண்டவராகிய தேவன் அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாம் போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நம்ம கேட்டோம். விடிவெளி நட்சத்திரம், அந்த மகிமை எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நட்சத்திரம், சின்ன நட்சத்திரமாய் நமக்கு தோன்றலாம். ஆனால் அந்த ஒளியினுடைய காரியம் பல 1000 ஆண்டுகளுக்கு அப்பால் இருந்துதான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மகிமை அந்த நட்சத்திரம் உதிக்குமானால் அதை விட மேன்மையான மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் அவர் மகிமை பொறிந்தவராக இருக்கிறது போல நம்மையும் ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரத்தை போல மகிமை உள்ளதாய்
கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக 29வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இதை குறித்து ஒவ்வொரு சபையின் முடிவினையும் ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்லுகிறார். ஒருவன் இருதயமாகிய காது திறக்கப்பட்டு நான் போதிக்கிற சத்தியங்கள் உபதேசங்களை கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அதன்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற அல்லது இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு வசனத்தை கேட்டும் என்பதல்ல, இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம். இந்த வார்த்தை கேட்டு ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டு வழிவிலகாதபடி, ஒருவேளை சத்தியம் கடினமாக இருக்கலாம், உபதேசங்கள் கடினமாக இருக்கலாம், அது நமக்கு குத்துவது போல இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் போகிற சபையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். அதுதான் நல்லது, அதுதான் ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான சத்தியம். நயவஞ்சகமான உபதேசங்களுக்கும் சத்தியங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இந்த தியத்ரா சபை அப்படிப்பட்டதாக இருந்தபடினால்தான் தேவன் சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப மாட்டாய், கடைசி நாட்களில் உனக்கென்று வருகிற நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதை கடைசி காலத்தில் ஆவிக்குரிய சபைகளும் வீழ்ந்து போகிற காலத்தில் வந்துவிட்டோம். ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையை, ஒரு நாள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போய்விடாதீர்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள். ஒருவேளை நீங்கள் போகிற சபை சத்தியமில்லாத சபையாய், போலியான கள்ள உபதேசங்கள், தாறுமாறான உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனமாக இருக்குமானால் சபை விட்டு இன்றே வெளியேறுங்கள். சத்தியமுள்ள சபை எங்கிருந்தாலும் நீங்கள் தேடி போய் அந்த சபையில் இணைந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் வரப்போகிறார். அந்த நாளிலே உங்களை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தர் உங்களை இந்த உலகத்தின் ஜனங்களை ஆளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தருகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கென்று நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம நகரத்திலே நீங்களும் நானும் நித்தியமாய் சந்தோஷமாய் வாழும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நம்ம எல்லாம் கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம்.